தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு செல்வ பெருந்தகை. தொடர்ந்து நம்ம காங்கிரஸ் தரப்புல ஆட்சியில பங்குன்ற கோரிக்கை பல்வேறு தரப்புல முன்வைக்கப்பட்டே வருது. இப்ப முதல்வர் தெளிவுபடுத்தி இருக்கிறார். தமிழகத்துல ஆட்சியில பங்கு என்பது ஒத்து வராதுன்னு தெளிவா பதிவு பண்ணியிருக்கிறார். தொடர்பான உங்களுடைய பார்வைகளை, கருத்துக்களை நீங்க சொல்லலாம் முதற்கட்டமா. இல்ல, நீங்களே இப்ப சொன்னீங்க, தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் சகோதரர்களாக இருக்கிறார்கள். அரசியலுக்கு அப்பாற்பட்டு அவர்கள் பழகி வருகிறார்கள். அந்த நட்பின் அடிப்படையில அவர்கள் பேசி தீர்த்து கொள்வார்கள். ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு தலைவர்களுக்கும் மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம். அந்த கருத்துக்களை தொடர்ந்து பதிவு செய்து வருகிறார்கள். இறுதி முடிவெடுப்பது, நிறைவாக முடிவெடுப்பது மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களும், எங்கள் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள், இரண்டு பேரும் சேர்ந்து முடிவெடுப்பாங்க. அதில் எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது. அரசியலை தாண்டி அவர்கள் ஒரு குடும்ப நண்பராக, சகோதரர்களாக, குடும்ப உறவாகத்தான் இருக்கிறார்கள் என்பது அனைவருக்கும் தெரியும். ஆனால் இது தேசம்தான் முக்கியம், எங்களுக்கு அதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆகவே மாண்பு முதலமைச்சர் அவர்களும் எங்கள் அகில இந்திய தலைவர்களும் பேசி ஒரு நல்ல முடிவெடுப்பார்கள். திரு செல்வபிரந்தகை, இப்ப நேற்று நாங்க மன வருத்தத்துல இருக்கோன்ற மாதிரி நீங்க பதிவு பண்ணியிருந்தீங்க. நீங்களும் கிறிஸ்து தொடங்குறோம், அதனுடைய வெளிப்பாடுதான் இது. திமுக காங்கிரஸ் எங்களோட இருக்கு அப்படின்னு முதலமைச்சர் உறுதிப்படுத்தி இருப்பது அதனுடைய வெளிப்பாடா பாக்குறீங்களா? அந்த வெளிப்பாடு நேற்று கூட்டத்துல எல்லோரும் சேர்ந்தது. ஏன் இன்னும் தாமதப்படுத்துகிறீர்கள்? எதற்காக குழு அமைக்கவில்லை? களத்திற்கு எல்லோரும் செல்கிறார்கள், நாமும் களத்திற்கு செல்ல வேண்டும் என்ற அவர்களுடைய பிரதிபலிப்பை நானும் திரு கிரீஷ் சோடங்கர் அவர்களும் பத்திரிகையாளர் கேட்கும் பொழுது இந்திரா பவன் டெல்லியில ஏஐசிசி கூட்டம் முடிந்து வந்த பிறகு சொன்னோம், தன்னுடைய பணிகளை துவக்க வேண்டும். ஏன்னா பீகார் தேர்தல், மகாராஷ்டிரா தேர்தல், ஜார்க்கண்ட் தேர்தலில் சில படிப்பினைகள் இருக்கின்றன. கடைசி நேரத்தில் எதையும் செய்து முடிக்க முடியாமல் திணறுவது போல் ஒரு தோற்றம் அளிக்கிறது. ஆகவே இது முன்னேற்பாடாக நம் களத்திற்கு செல்ல வேண்டும். பாஜக, அதிமுக இப்படி போன்ற தமிழ்நாட்டுக்கு எதிரான சக்திகளை நாம் முறியடிக்க வேண்டும் என்ற அடிப்படையில தான் எங்களுடைய கருத்தை நாங்கள் பதிவு செய்தோம். ஆனால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உடனே அதை சர்ச்சையில் எடுத்துக்கொண்டு 22ஆம் தேதி பேச்சுவார்த்தை தொடங்கும் என்று அறிவித்தார். அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த வாரம் நீங்க சொன்னது, கேட்கக்கூடிய தொகுதிகளை கொடுக்கக்கூடிய மனதும் ஆட்சியில் பங்கும் கொடுக்கக்கூடிய மனதும் முதலமைச்சருக்கு இருக்கு அப்படின்னீங்க. இப்போ அதே முதலமைச்சர் தான் தமிழகத்துல கூட்டணி ஆட்சியில் பங்குன்றது ஒத்து வராது அப்படின்னு இருக்காரு. உங்களுடைய கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா பாக்கலையா? கார்கே அவர்களே, நான் ரொம்ப தெளிவா தான் பேசியிருக்கேன். ஆட்சியில பங்கு, அதிகாரத்தில் பங்கு எல்லாம் முடிவு பண்றது இரண்டு தலைவர்கள் நான் ஃப்ரம் டே ஒன்ல சொல்லிட்டு இருக்கேன். நான் சொன்னது எல்லாம் மாண்புமிகு முதலமைச்சருக்கு நல்ல மனது இருக்கிறது, அவருக்கு பெரிய இதயம் இருக்கிறது. ஏனென்றால் தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் அளித்திருக்கின்ற திட்டங்கள், அவர் நடைமுறைப்படுத்தி வருகின்ற ஸ்கீம்ஸ், சமூக நலனாகட்டும், விளிம்பு நிலை மக்களாகட்டும், மாணவர்களாகட்டும், இளைஞர்களாகட்டும், முதியவர்களாகட்டும், குறிப்பாக பெண்களாகட்டும், எல்லோருக்குமான திட்டங்களை, உலகத்தில் எல்லா திட்டங்களை எல்லாம் அவர் நடைமுறைப்படுத்தி வருகிறார். அவ்வளவு பெரிய மனதுக்கு சொந்தக்காரர். அப்படிதான் நான் சொன்னேன். கண்டி கேட்பவர்கள் நீங்க சொல்ற மாதிரி நான் எந்த இடத்துலயும் குறிப்பிடல. நான் ஃப்ரம் டே ஒன்ல இருந்து எங்க அகில இந்திய தலைமையும், தமிழ்நாட்டின் இந்தியா கூட்டணி தலைவராக இருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் நல்ல முடிவெடுப்பார்கள். தேசத்திற்கு எது நல்லதோ, எங்கள் கூட்டணிக்கு எது நல்லதோ, தமிழ்நாட்டு மக்களுக்கு எது நன்மை பிறப்பிக்குமோ அப்படிப்பட்ட நல்ல முடிவு எடுப்பார்கள் என்றுதான் நான் சொன்னேன். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.